வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டு கட்சிகள் தீவிர இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாகன பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கெடுத்து தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வர்றாரு. அப்படி ஒரு பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சீமான் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. பதினெட்டு விழுக்காடு தான் எங்களுக்கு இருக்கு. எஸ்சி எஸ்டி, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் எஸ்சி, பழங்குடி மக்கள், பறையர், தேவேந்திரர், இந்த மூணு வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்கு? 18 விழுக்காடு தான் இருக்கு. இவன் அதிகார வலிமையற்றவன், இவன் குரலற்றவன், அரசியல் வலிமையற்றவன், இவன் எதிர்த்து போராட மாட்டான். போராடுகிறவர்களும் போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெறித்து என்னுடைய தட்டில் இருந்து 3 பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நானே நெளிஞ்ச தட்டுல 10 பருக்கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல 3 எடுத்து கொடுத்துட்டேன். இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த இடப்பகிர்வை நாங்கள் எதிர்க்கல, ஏற்கிறோம். ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததை நாங்க ஏற்கல, எதிர்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். அருந்ததிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்ல, அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது, அது தவறு. நியாயத்தின் பக்கம் நில்லுங்க, தர்மத்தின் பக்கம் நில்லுங்க. நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள். நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுத்தர கடமைப்பட்டிருக்கோம், கூட நிற்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இட ஒதுக்கீடு தான், இட பங்கீடு தான் ஐயா கருணாநிதி கிட்ட கேட்டோம், உள்ஒதுக்கீடு கேட்கல. உள்ஒதுக்கீடு கொடுத்தது அவரு, அதுவும் அவர் கொடுக்க முடியல, அவர் இறந்துறாரு. அதுக்கு பிறகு வந்த ஐயா ஸ்டாலின் தான் அதை அந்த கொண்டு வரார். அப்ப எதிர்ப்பு இல்லாம அது நிறைவேறிடுது. இப்ப போயிட்டு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அவரே சொல்றாரு நாங்க உள்ஒதுக்கீடு கேட்கலன்னு. இப்ப இந்த உள்ஒதுக்கீடால என்ன பிரச்சனை? இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்ம இழந்துட்டோம், 3 விழுக்காடு இழந்துட்டோம். 18ல 3 போயிருச்சு. 3 சும்மா 3 விழுக்காடா போகல. இங்க பாருங்க, அது அப்புறம் அந்த கதைக்கு வர பாருங்க, ஒன்னா வர பாருங்க. இங்க பாருங்க, என்னடா இது துண்டு சீட்டு இல்ல, இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல, இது வாய் கணக்கா சொல்றேன்பா. அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல. அதனால இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு. அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ 3 விழுக்காடுனா 3.5 3.5 இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததியர்களுக்கு மட்டும் 3% போக மீதமுள்ள 15%த்திலும் போட்டியிடலாம். எப்படி இருக்குது? அந்த 3% கொடுத்தாச்சு, 3 விழுக்காடு கொடுத்தாச்சு. அது போக மிச்சம் இருக்கிற 15லையும் போட்டியிடலாம். அந்த போட்டியிடும் போது அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ். இத நல்லா என் தம்பி தங்கையில் கவனிச்சுக்கணும். முன்னுரிமை கொடுக்கணும். இந்த பொது போட்டியிலேயே அவர் வருவாரு. அது போக அவருக்கு தனியா இருக்குது. அவர் எப்படின்னா, அவர் வீட்டுல அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சிட்டாரு. ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல, அதுலயும் வந்து அவர் எடுத்துக்கிறார். எப்படி புரியுதா உங்களுக்கு நான் சொல்றத? முன்னுரிமை. இப்ப அவங்க நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடாது, அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும். அது என்ன பேரு? ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ். ஆங்கிலத்தில், தமிழ்ல முன்னுரிமை. விளங்குதா? இதனால என்னென்ன பிரச்சனை? இந்த பாரு பிரச்சனை, இந்த பாரு பிரச்சனை பாரு, இந்த பாரு படிக்கிறேன் பாரு. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பாத்துக்க தம்பி தங்கச்சி, உனக்காக தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன். வேர்த்திருச்சுரா, ரத்தம் வேர்வையா உருகி ஓடுதுரா, தொண்டை வரலுதுரா, டேய் நெஞ்சு வெடிக்குதுரா. இந்த பாரா கத்திரம் பாரா. டேய் 1933 இடம்டா மொத்தம். எது எது? இந்த பாரா, அது என்ன இடம்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநகராட்சி நிர்வாகம். அதுல பாரா 1933 இடத்துல 3 விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 252 இடம்டா. வேலை வாய்ப்புல இத புறம் படிச்சா அவனுக்கு தலை சுத்த. அதனால இந்த இடத்தை மட்டும் சொல்றேன். 252
2 இடம். 15 மீதி 15 விழுக்காடு வச்சிருக்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு 212 இடம்டா. 15 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 212, 3 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 252. இது சமூக நீதி அல்ல, கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்திக்கொண்டிருக்கிறோம். இதை நல்லா விளங்கணும். என்னங்க காணொளி பார்த்தீங்களா? மற்றும் ஒரு காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.